அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா சமூக மக்களும் அவர்களுடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக உறுதியாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் தேவையற்ற திணிப்புகளை செய்யாதீர்கள். காரணம், நீங்கள் சொல்வது போன்று முஸ்லிம் பெண்கள் இங்கு அடக்கி ஒடுக்கப்படவில்லை. அவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்கிறார்கள், அரசியலிலே பங்கேற்கிறார்கள், பொதுத்துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் அவர்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லாத ஒன்றை இருப்பது போன்று சித்தரித்து அதை காரணம் காட்டி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற மக்களோடும் சமூக நீதி சிந்தனையாளர்களோடும் ஓரணியிலே திரண்டு நாங்கள் ஜனநாயக வழியிலே போராட்டங்களை நடத்தத்தான் வேண்டி வரும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபட கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இரண்டு சந்தேகத்தை மட்டும் முன்வைக்கலான்னு பார்க்கிறேன். ஒன்று, ஆண்கள் பெண்ணை விவாகரத்து செய்வதானால், கணவன் பெண்ணை விவாகரத்து செய்வதானால் தலாக் தலாக் என்று சொல்லும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு பெண் தன் கணவனை விவாகரத்து செய்வதானால் அதற்கான வழி இருக்கிறதா? அதற்கான வழி என்ன? இரண்டாவது இந்த பொது சிவில் சட்டத்துக்கான இந்த வரைவு கேள்விகள்ல திருமண வயதை அனைவருக்கும் ஒன்றாக்கி விடலாமா, அனைத்து சமூகத்தினருக்கும் மதத்தினருக்கும் என்ற கேள்வி இருக்கிறது. அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு பூ பெய்து விட்டாலே பெண் திருமணத்தை தகுதியாகிறாள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லதா நான் அறிகிறேன், தவறாக இருக்கலாம். அப்படி இருக்கிற சரியா? திருமண வயது ஒரு வரையறை வைக்க வேண்டும் என்று இந்த பொது சிவில் சட்டத்துக்கான மசோதா சொல்கிறது. அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? ஒரு நல்ல கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். ஆண்கள் பெண்களை விவாகரத்து செய்வதற்கு கால இடைவெளியோடு எப்படி தலாக் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பெண்கள் தங்கள் கணவரை விவாகரத்து செய்வதற்கு இஸ்லாத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார் என்று கேட்டிருக்கிறீர்கள். சரியான கேள்வியை சரியான நேரத்தில் நினைவூட்டியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் அத்தகைய சிறப்பான வாய்ப்பை பெண்களுக்கு வழங்குகிறது. அதற்கு பெயர் தான் குலா. ஒரு பெண் தன்னுடைய கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால், அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இல்லை என்று சொன்னால், ஒரு முறை உன்னோடு நான் சேர்ந்து வாழ மாட்டேன் என்று குலா சொல்லிவிட்டாலே போதும், அந்த சிறப்பான உரிமை ஒரு முறையோடு பெண்ணுக்கு வழங்குகிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. பெண்களுக்கு இஸ்லாம் ஆண்களை விட சிறப்பாக தந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். அடுத்ததாக நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள், பருவ வயதை அடைந்து விட்டாலே திருமணத்துக்கு முஸ்லிம் பெண்கள் தயார் செய்யப்படுகிறார்கள், உங்கள் மார்க்கம் அவ்வாறு சொல்லியிருக்கிறதா என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது உண்மைதான். பெரும்பாலும் 13 வயதை எட்டிவிட்டாலே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த திருமண உணர்வுக்கான அந்த பருவ வயதுக்கான அந்த உணர்வுகளை பெற்றுவிடுகிறார்கள். அவர்கள் நீண்ட காலம் தாமதித்து அவர்கள் தவறான வழிக்கு சென்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் திருமண பருவ வயதை எட்டிவிட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அதே நேரத்தில் இன்று நடைமுறையிலே பார்த்தீர்களேயானால் ஒவ்வொரு பெற்றோரும் இன்று தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சாதாரணமாக 16 அல்லது 17 அல்லது 18 என்ற வயதில் தான் திருமணம் செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 18 வயது என்று அரசு நிர்ணயித்த பிறகு அந்த 18 வயதில் தான் திருமணம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேறு எங்கேயாவது அப்படி நடந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டலாம். ஆக இஸ்லாம் பக்குவத்தோடு இந்த விஷயத்தை அணுகி கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சரியான புரிதல் கூட இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணன் ஜெகத் கஸ்பர் அவர்கள் சொன்னது போல இஸ்லாத்தை பற்றிய தவறான பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு மாய தோற்றங்கள் கட்டமைக்கப்பட்டு இஸ்லாம் ஒரு தவறான மார்க்கம், முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்ற ஒரு தோற்றம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இது போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துருவாக்கங்கள் எளிதிலே வெற்றி பெறுகிறது. நான் கேட்கிறேன், எந்த முஸ்லிம், எத்தனை முஸ்லிம் இங்கு தீவிரவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான்? ஒரு உண்மை தெரியுமா? ISIS என்ற பயங்கரவாத இயக்கத்தை கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். பயங்கரவாத வன்முறைகள் இது போன்ற அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக களத்திலே தீவிரமாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து சகோதரனும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். நான் யார்? சவுதி அரேபியாவிலிருந்து வந்தவனா, எகிப்திலிருந்து வந்தவனா, துருக்கியிலிருந்து வந்தவனா? என்னுடைய மூதாதையர்கள் ஒரு பிராமணராக இருக்கலாம், ஒரு தேவராக இருக்கலாம், ஒரு நாயுடுவாக இருக்கலாம், ஒரு தலித்தாக இருக்கலாம், ஒரு கவுண்டராக இருக்கலாம், யாராக இருந்திருக்கலாம். 150 அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமத்துவ மார்க்கம் தேவை என்ற அடிப்படையில் இஸ்லாத்தின் மீது காதல் கொண்டு என்னுடைய முன்னோர்கள் மதம் மாறினார்கள். இந்த மண்ணின் பூர்வ குடிகள் நாங்கள். எல்லா விவகாரத்திலும் எங்களுடைய தாய் சமூகமான முஸ்லிம் இந்து சமுதாயத்தோடு நாங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒன்றிணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம், திருமண பந்தங்களிலே பங்கேற்கின்றோம். எல்லா நிலையிலும் நாங்கள் இணைந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து அரசியல் லாபங்களுக்காக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்திற்காக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அநீதிகளை யாரும் செய்து விடாதீர்கள். எந்த மதவெறிக்கும் உங்களாலும் எங்களை பூச்சாண்டி காட்டி மிரட்டிவிட முடியாது. 98% என் இந்து சமுதாய மக்கள் எங்களோடு தாயாய் பிள்ளையாய் பழகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இது போன்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களும் அதை வலியுறுத்தவில்லை. அவரவர் மதத்தின் அடிப்படையிலே, பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலே, உரிமைகள் அடிப்படையிலே அவரவரும் வாழ்ந்து கொள்ளட்டும் என்ற கருத்தியலோடு விடைபெறுகிறேன். நன்றி.
நண்பர்களே, இந்த உலகத்துல எந்த பகுதியிலாவது இப்படி ஒரு தலைப்புல இப்படி அனல் பறக்கக்கூடிய கருத்துச்செறி உள்ள கருத்துக்கள் தெரிக்கக்கூடிய விவாதங்கள், அதை செய்யக்கூடியவர்கள் மத்தியில முழுமையான விவாதத்தை கேட்டு தங்கள் மனசாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ அதற்கு கரவொலி எழுப்பி இவ்வளவு அமைதியாக பொறுமையாக இந்த மதுரை மண்ணை ஒட்டுமொத்த உலகுக்கு உதாரணமாக காட்டிய உங்களைப் போல இன்னொரு மண், இன்னொரு மேடை நிச்சயமாக கிடைக்காது. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். பொது சிவில் சட்டம் தேவையா திணிப்பா என்று ஒரு கேள்வி வந்தபோது கூர்ந்து கவனித்தீர்களானால் இந்த 6 பேர்ல 4 பேர் பொது சிவில் சட்டம் தேவை என்று சொன்னார்கள். இவர்கள் 3 பேர் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய திரு ஜெகத் கஸ்பர் அவர்களும் சேர்ந்து பொது சிவில் சட்டம் தேவை என்று சொன்னார்கள். திரு ஜெகத் கஸ்பருக்கும் திருமதி சுதா ராமலிங்கத்துக்கும் ஒரே ஒரு சந்தேகம் தான் இருந்தது. பொது சிவில் சட்டம் தேவை, ஆனால் இதை வலியுறுத்துபவர்கள் யார் என்கிற வரும்போது அவர்களுடைய கடந்த கால வரலாறை பார்க்கும்போது எங்களுக்கு சில சந்தேகம் வருகிறது என்று சொன்னார்கள். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்தை கொண்டு வர வேண்டியது, அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது மத்திய அரசுடைய கடமையா இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமான இந்த பொது சிவில் சட்டம் கையாளக்கூடிய விஷயம் என்ன? திருமணம் பற்றியது, விவாகரத்து பற்றியது, தத்தெடுப்பு பற்றியது, கார்டியன்ஷிப் பாதுகாப்பு காப்பாளர் பற்றியது, குழந்தைகளை கஸ்டடி வைத்திருப்பது பற்றியது, பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் விவாகரத்துக்கு பிறகு பராமரிப்பு பற்றியது, வாரிசு பற்றியது, மரபுரிமை பற்றியது. இதையெல்லாம் தான் இந்த பொது சிவில் சட்டம் அணுகுகிறது. இதில் அத்தனையுமே மிக நூதனமாக கவனித்தோமானால் இந்த அத்தனை பிரச்சனைகளும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பெண். இந்த பிரச்சனையில ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் பாதிக்கப்படக்கூடியவள் பெண். ஒட்டுமொத்தமாக ஆணாதிக்க சமுதாயம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை நம் கண் முன்னால் பார்க்க முடிகிறது. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அல்ல. ஒரு தாயோ, ஒரு மனைவியோ, ஒரு சகோதரியோ, ஒரு மகளோ எப்போதுமே வீட்டிலிருந்து, நாட்டிலிருந்து, அரசியல் வரை அத்தனை இடத்திலும் 2ஆம் தர குடிமகளாகத்தான் நடத்தப்படுகிறார். பெண் பற்றிய பார்வை இங்கு 2ஆம் பட்சமாகத்தான் இருக்கிறது. முதல் வாய்ப்பு மகனுக்கு, மீதம் இருந்தால் மகளுக்கு. இந்த குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு இந்த சட்டம் தேவையா தேவையில்லா என்று முடிவெடுப்பதற்கு முன்னால் நண்பர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள் வைப்பேன். உங்கள் வீட்டு பெண்களை கேளுங்கள், இந்த சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்று. இஸ்லாம், கிறிஸ்தவம் என்று எந்த மத பாகுபாடும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த பொது சிவில் சட்டம் பற்றி தேவைப்படுவது இஸ்லாமிய பார்வை அல்ல, இந்துக்களின் பார்வை அல்ல, கிறிஸ்தவர்களின் பார்வை அல்ல, அரசியல் சட்டத்தின் பார்வை கூட அல்ல. இந்த சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்று தேவைப்படுவது ஒரு பெண் பார்வை. ஒரு பெண்ணுடைய பார்வையிலிருந்து பார்த்தால்தான் இந்த சட்டத்திற்கான தேவை இருக்கிறதா இல்லையா என்பதை அவள் முடிவு செய்ய முடியும். அவர்களை நம் மனதில் நிறுத்துவோம். அவர்களுக்கு என்ன உரிமை கொடுக்க வேண்டும் என்பதை யாரோ வெளியிலிருந்து சட்டம் கொண்டு வருகிறேன், திட்டம் போடுகிறேன் என்று சொல்லாமல் நம் குடும்பத்துக்கு நாம் கொடுப்போம். அதற்கான முதல் உதாரணமாக நீங்கள் அனைவரும் இருப்பீர்கள், நானும் இருப்பேன் என்று உத்தரவாதம் அளித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களை கௌரவப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி.